ஹாய் டியர்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி ராதை மலர் சீரீஸும் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இன்றைக்கி ராதை மலர் சீரீஸ் கொடுத்துருக்கேன். ராதை மலர் சீரீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு டியர்ஸ். ஏய் சந்தியா, ஒழுங்கா நின்னுடி. இல்ல நான் உன்னை அடிச்சிடும் பாத்துக்க. நீ எப்படி நிப்பேன் பாரு. இவ அடிப்பான்னு தெரியுமா? நான் நிக்கணுமா? அதெல்லாம் நிக்க முடியாது. போடி சந்தியா, சொன்ன கேளு. இங்க பாரு, ஒழுங்கு மருத வந்துரு. வர மாட்டியா? நீ வராம நானும் விட மாட்டேன். உன்னை இன்னைக்கு மொத்தமா விட மாட்டேன்டி. ஒழுங்கா வந்துரு. இப்ப எதுக்கு என்ன அடிக்கணும்னு நினைக்கிறேன்? நான் என்ன பண்ண? எதுக்கு அடிப்பேனா? எதுக்கு அடிக்கணும்னு நினைக்கிறேனோ? கேருமே, எதுக்கு என்ன அப்படி தள்ளன? ஏய், நான் இங்க தள்ளன லேசா தொட்டேன். நீ ரொம்ப வீக்கா இருக்க. தொட்டதுக்கு போய் அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டேன். அம்மா, உனக்கு ஏதாவது ஆசையா என்ன? அவர்கிட்ட அட்டை மாதிரி போய் ஒட்டிக்கணும்னு? சந்தியா, உன்ன அது சரி. ஏற்கனவே கொஞ்சமாத கோவத்துல இருந்தா, நான் வேற இப்படி ஏத்தி விட்டுட்டேனா? ஐயோ, இன்னும் கொதிப்பானே. சந்தியா, உன் வாயை தானே உனக்கு ஏழ்றேன். இப்ப ஏதாவது சொல்லி சமாளிடி. முறைக்கிறாளே. ஏய், நான் அப்படி சொல்லலடி. நான் சொன்னது லேசாதான் தொட்டேன். தொட்டதும் போய் அட்டை மாதிரி ஓட்டிக்கிட்டியா? ஏதோ செவருன்னு நினைச்சு ஓட்டிக்கிட்டியோ? அப்படி அப்படி கேட்டேன்டி. அவர் மேல போய் ஒட்டிக்கணும்னா உனக்கு ஆசை இருக்காது, எனக்கு தெரியும். நான் சும்மா அதான் அப்படி சொன்னேன். நீ எப்படி சொன்னாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். வேணாண்டி, சொன்ன கிளடி. என் பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? இங்க பாரு, அவர் மேல பாத்துட்டு இருக்காருடி. அவர் முன்னாடி அடிச்சா நல்லா இருக்காது, ரொம்ப அசிங்கமா இருக்கும்டி. அவர் மேலதான் தள்ளி விட்டேன். அப்போ அவர் முன்னாடி தான் உன்னை பொழந்து கட்டணும். அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பொழந்து கட்டாம விட மாட்டேன். வலிக்குது, வீடுடி. ஏறுமே குரங்கு, விடாடி. நான் தள்ளதுக்கு நீ நிறைய கொடுத்துட்ட, வீடு. இனிமே மேடம் இப்படி ஏதாவது பண்ணுவீங்க? அப்படி ஏறுமே. ஹலோ, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே? ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? தெரியுது, உங்க சிரிப்பிலேயே நல்லா தெரியுது. இல்லைங்க, ஃபைட் சீன்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தேன்னா அதான் என்ன அறியாம சிரிப்பு வந்துருச்சு. வருங்க வரும், ஏன் வராது? ஏறுமா மாடு, சொல்ல சொல்ல கேட்காம என்ன நீ அடிச்சிட்டேனா? நைட்டு எப்படி வீட்டுக்கு போறேன்னு பாக்குறேன். நான் உன்னை கூட்டிட்டு போக மாட்டேன். என்னடி பண்ணுவேன்? நான் கூட்டிட்டு போறேன். ராதா, நான் இப்படிதான் சொல்லுவேன். நைட்டுக்கு போகும்போது உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? யார் கூடயும் போயிடக்கூடாது. இல்ல இல்ல, நீ என் கூடவே இரு. நம்ப முடியாது, யார் கூடயாவது போனாலும் போயிடுவேன். நீ ரொம்ப வெள்ளந்தியா இருக்க, உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏய் லூசு, உன்னை தவிர நான் உன்னை யார் கூடயும் போக மாட்டேன். என்னை தள்ளி விட்டல, அதுக்கு தான் இந்த அடி. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண, அடுத்தது கடிதான். சொன்ன பத்தியா, இன்னும் உதைக்கணும். அதுக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ராதா, உனக்கு எனக்கு அடி. நம்ம ரெண்டு பேரும் தான் ஒண்ணா போறோம். டெய்லி என் கூட தானே வருவேன். இன்னைக்கு யார் கூட நீ போனேன்னு நான் பார்த்தேன், காலை உடைச்சிடும் பாத்துக்க. ஏ லூசு, நான் யார் கூட போறேன்? அவர் சும்மா அவன்கிட்ட விளையாடுறாரு. நானும் அப்படி போக மாட்டேன். நான் உன் கூட தான் வருவேன். என்னை பத்திரமா கூட்டிட்டு போ. பத்திரமா வா. போற வழியில தொலைச்சிடுறேன். சந்தியாக்கா, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க, பில் போடணும், வாங்க. ஹலோ, கஸ்டமர் வெயிட் பண்றாங்க பாருங்க. போங்க, போய் அந்த வேலையை பாருங்க. அப்புறமா தொலைக்கிற வேலையை பார்க்கலாம். போங்க. அடிக்கடி என் ரூட் ரொம்ப கிராஸ் பண்றீங்க, வச்சுக்கிறேன். ஏய், சீக்கிரமா பேசிட்டு வா, ரொம்ப டைம் எடுத்துக்காத, சரியா? நான் போய் கஸ்டமர் பாக்குறேன். 10 நிமிஷம் தான் டைம். பேசிட்டு டக்குன்னு வரணும். இல்ல அடுத்து 11 நிமிஷம் நான் வந்து நிப்பேன். சரிடி, வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் பேசிட்டு வா, நான் போய் கஸ்டமர் பாக்குறேன். சரி சந்தியா. சார் சொல்லுங்க சார், என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன சார்? அது ஒன்றும் மேரேஜ்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்க சார். எப்போன்னு கேட்க மாட்டியா? இல்லை சார், அது சித்தி கிட்ட சொல்லிடுவீங்களா? அது அம்மா சொல்லிடுவாங்க. ஓகே, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓ, வெள்ளிக்கிழமையா? சரிங்க சார். சரி சார், நான் போட்டுமா? இன்னும் நான் பேச வேண்டியதை பேசலையே சார். அதான் கல்யாண டேட் சொல்லிட்டீங்களே, வேற என்ன? நான் பேச வந்த விஷயம் இது இல்லை, வேற. வேறையா? என்ன சார்? ஆமாம், நேற்று நைட்டு ஏன் உங்கள் அப்பா உங்ககிட்ட அப்படி நடந்துட்டாரு? சார், எங்க அப்பா எப்படி நடந்துட்டாங்க? ஒன்றும் இல்லையே சார். நீ உங்கள் அப்பாவா அப்பான்னு கூப்பிடும் போதே நான் அங்கே வந்துட்டேன். இப்போ சொல்லு, நேற்று நைட்டு எதுவும் நடக்கலையா? என்ன பார்க்குற? சார், அது உங்கள் அப்பா தானே அவரே உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாரு? சார், அப்பா கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க. அந்த டென்ஷன் தெரியாம நான் போய் அப்பா கிட்ட பேச போயிட்டேனா, அதான் அப்பா அப்படி நடந்துக்கிட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை சார். மற்ற டைம்லலாம் நல்லா பேசுவா சார். எப்படி ஒரு தடவை சொன்ன உனக்கு புரியாதா? என் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டியா? திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து நிற்கிறான். நீ எப்போ இந்த வீட்டை விட்டு போறியோ அப்போதான் எனக்கு நிம்மதி.
சீக்கிரமா போய் தொலை. இப்படி எப்பவும் அன்பா தான் பேசுவாரா? அது சார் அது அது ஒன்றும் இல்லை. அது எனக்கும் என் அப்பாவுக்கும் உள்ள விஷயம். விடுங்க, நீங்கள் இதை தெரிஞ்சுக்காதீங்க. இல்ல, நீ வீட்டில் இருந்தா அவருக்கு ஏதாவது கஷ்டமா? உன்னையும் வீட்டு விட்டு போகணும்னு நினைக்கிறாரு? சார், நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. சார், நமக்குள்ள நடக்கிறது மேரேஜே இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்படி இருக்கும்போது நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்பலை. அதுபோல் நீங்களும் என்னை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பாதீங்க. நீ சொல்றதும் சரிதான். ஒரு ஃப்ரெண்டாக தான் கேட்டேன். தப்புண்ணா, சாரி. இனிமே தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேன். உனக்கா சொல்லணும்னு தோணுச்சா எப்போ வேணாலும் சொல்லலாம். அப்போ கேட்க நான் ரெடியாக இருக்கேன். சாரி சார், உங்களை கஷ்டப்படுத்தணும்னு என்ன கிடையாது. என் அப்பா பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை. இது வரைக்கும் நான் சந்தியா கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலை. அதனால தான் சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். யோசிக்காமல் கேட்டது என் தப்பு தான். என்றும் வாழ்வின் உண்மைகள் பெண்கிளியே பெண்கிளியே பேசாமல் உண்மை தோன்றாது வாய்மொழியல். டேய் கிரிஷ், ஓஹோ கரெக்டாக தப்பான டைமில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரிடா கிரிஷ், நீ பாரு பேசிட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் அப்புறமா வரேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. உங்ககிட்ட தான் பேசணும். வா. டேய் இல்லைடா, எனக்குள்ள கேபினில் வேலை இருக்கு. நீ பேசிட்டு நான் வேலையை முடிச்சுட்டு வரேன், ஓகேவா? எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். நீ பேசிட்டு நான் அப்புறமா வரேன். சார், எனக்கு வேலை இருக்கு, நானும் போகிறேன் சார். அட என்னடா தான் உங்களை பார்க்க உங்ககிட்ட பேச வந்து கிருஷ் வந்திருக்கான். நான் அப்படியே வேலை இருக்குன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன். டேய் அதான் சொல்கிறேன்ல, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இனி பேசுறதுக்கு எதுவும் இல்லை, உங்ககிட்ட தான் பேசணும். வா. சே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வந்துருக்கணும். நம்ம வந்ததுனால இவன் பேச மாட்டேன் போல இருக்கு. டேய் என்னடா பேசணும் தானே வந்தேன். ராதா, ஏ ராதா. ஆஹா, இவர் எப்போ வந்தாலும் தெரியலையே. இப்போ நான் ஏதாவது பேசினேன் ரெண்டும் சேர்ந்து எனக்கு கலாய்க்கும். எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக மூடிட்டு போயிடணும். என்ன என்ன வேணும்? என் ஃப்ரெண்டு ராதா வேணும், அதை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். ஏ ராதா, 10 நிமிஷம் முடிஞ்சு 5 நிமிஷத்துக்கு மேலேயே போயிடுச்சு. இன்னும் என்ன பேச்சு வேண்டிய கிடக்கு? கதை அடிக்கணும்னா போதுமே. அதுவும் கதை பேசுறதுக்காகவே அங்கேருந்து கிளம்பி வராங்க இப்போ நிறைய பேர். என்ன? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். நடுவில் நீங்க என்ன வெண்ணு? ஏய் பேசிட்டல, பேசிட்டா உடனே வரணும். இங்க நின்று வாய் பார்த்துட்டு இருக்க. வா போலாம். சரி சந்தியா. போலாம். இவங்க 2 பேரும் எப்படியாவது பேச வைக்கலாம்னு பார்த்தோம். மூடால வந்து எடுத்துட்டு இருக்கான். இவங்க கிளம்பட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு. என்ன பார்த்துட்டு இருக்க? போலாமா? போலாம், நான் அப்படியே சொல்லிட்டேனே. வா போலாம். போலாம். ஏய் நில்ல. என்ன சந்தியா? ஆமா, இங்க என்ன நடக்குது? என்னடி நடக்குது? எதுவும் இல்ல. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க, நான் கவுண்டருக்கு போறேன். அவ்வளவுதான். நான் அதை கேட்கலாம். இங்கெல்லாம் ஒரு மார்க்கமா நடக்குதே. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க தான், நான் உனக்கு இல்லைன்னு சொல்லல. அதுக்காக 2 பேரும் என்ன மேட்சிங் தான் போட்டு வரீங்களா என்ன? ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டா? ஆமா. அடு ஆமா ஆமா, நான் கூட இதை கவனிக்கலையே. யாழ் செம ஷார்ப், கரெக்டாக கவனிச்சிருக்காளே. ஏ ராதா, நான் உன்னை கேட்டா நீ நாங்க பார்த்துட்டு இருக்க. கேட்டதுக்கு பதிலுங்க உங்ககிட்ட அப்புறமா கேட்கறேன். என்ன கிறிஸ், என்ன என் ஃப்ரெண்டு போட்டுட்டு இருக்க கலர்லயே சேமா கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க? சமயம் இது ஏதோ எதாச்சியா? நீ வாய மூடு. என்ன சார், காலையில என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்து சொல்லிட்டீங்களோ? அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் நீங்க போட்டு வரீங்க. ஏய் எருமை, நேற்று வரைக்கும் என் ஃப்ரெண்டா தாடி இருந்தேன், அதுக்குள்ள டோட்டலா மாறிட்டியா? அவர் சொன்னா அந்த மாதிரி கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்துருவியா? ஏய் ஃபோனா? சிச்சி, என் நம்பர் கூட அவருக்கு தெரியாது, அவர் நம்பர் எனக்கு தெரியாதுடி. நாங்க ஃபோன்லாம் பேசிக்கலாம். சும்மா வளர்ப்பாத, எல்லாம் எனக்கு தெரியுது. 2 பேரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல சேமா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. மேட்சிங் இதெல்லாம் சும்மா விட மாட்டேன். டேய் நானும் சும்மா வர மாட்டேன். உன் முகத்துக்காக மட்டும் தான் பொறுமையா இருக்கேன். இல்ல ஓட விட்டு உதைப்பேன். எப்படி வசதின்னு கேளு. என்னது ஓட விட்டு உதைப்பாரா? உதைப்பாரு. யாழ் இருக்காரு, யாழ் அப்பெல்லாம் விட்டுற மாட்டாரு, எனக்காக பேசுவாரு. டேய் எனக்காக என்ன பார்த்துட்டு இருக்க? அதெல்லாம் நீ என்ன நினைக்கிற? உடனே செஞ்சிடணும். எனக்காக பார்க்காத. நான் எந்த வம்பு தும்புக்கும் வர மாட்டேன். நான் உள்ள கேபின்ல போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு என் வேலையை பார்க்கறேன். நீ ஓட விட்டு நான் ஓத, உட்கார வச்சு நான் ஓத, எப்படி வேணாலும் ஓத. ஆனா உதச்சி முடிச்சு என்கிட்ட ஞாபகம் சொல்லு. அட பாவம் மனுஷா, இருந்தாலும் நம்மள பத்தியா என்ன செருப்பாலே அடிக்கணும். நான் அடிக்கிறதானே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தா இவங்க என்ன அடிப்பாங்க போல இருக்க. முறைக்கிறாரு, நம்ம போயிட வேண்டியதான். டேய் ஆதி, இதான் எதிர்பார்த்தேன். அப்ப இதுக்கப்புறம் நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்?
ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ராதா என்ன இங்க நின்னு வெட்டியா பேசிக்கிட்டு நமக்குள்ள வேலை இருக்குல்ல இங்கெல்லாம் நின்னு நிறைய பேசக்கூடாது வா சீக்கிரம் வா அங்க போலாம் ஏற்கனவே உன்கிட்ட வாங்கினதே தாங்கல இதுல உடம்பு வர பஞ்சர் ஆயிக்கணும் வாடி போலாம் நீ வரமே தெரியல எனக்கு அங்க பில்லிங்ல வேலை இருக்கு கஸ்டமர் வந்திருக்காங்களாமா நான் போய் பாக்குறேன் எதுக்கு வயலன்ஸ் நமக்கு நான் போறேன் ஓ சார் நானும் போறேன் எனக்கு வேலை இருக்கு சரிம்மா போங்க போய் பாருங்க. சரிங்க சார் சார் நான் போறேன். பெண் கண்களே நாடகம் ஆடுமா பெண் நெஞ்சமே புத்தகம் இது புதிராத புதிரல்லவா. டேய் கிரிஷ் என்னாச்சு? ராதா ஒரு மாதிரி போறாங்க, நீ ஒரு மாதிரி இருக்க. என்னடா ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்? சச்சா ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லைடா. நான் தான் கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டேன், அதான் தப்பு. இனிமே யோசிச்சு பார்த்து தான் பேசணும். ஏய் ஏன்டா அப்படி சொல்கிறான்? என்னாச்சு? என்ன நடந்தது? எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்கான்? ஒன்றும் இல்லைடா, நேற்று நீ ராதாவை ட்ராப் பண்ண சொன்னலாம், நான் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க, நானும் திரும்பிட்டேன். சரி இன்னைக்கு அவங்களுக்கு செக் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். அவங்க நம்பர் தேவைப்பட்டது, அதான் வாங்கலாமேன்னு திரும்பி போனால் நான் போகும்போது அவங்க அப்பா ராதாவை இப்படியெல்லாம் மோசமாக பேசிட்டு இருந்தாரு. எனக்கு புரியல, ஒரு அப்பா பொண்ணு இப்படியெல்லாம் பேச முடியுமா? டேய் அவன் உண்மையிலேயே ராதாவோட அப்பா தானா? எனக்கு இப்படி பல டவுட்டு. சரி அது ராதா கிட்டே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன். அதுக்கு ராதா சொன்ன பதில், டேய் ராதா அப்படி என்ன சொன்னாங்க, எனக்கு அவங்களுக்கு நடக்க போகிறது ஒரு மேரேஜே இல்லைன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க என்னை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலாம், நான் மட்டும் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்? அது தப்பு தானே? அதை தான் ரீசெண்டாக சொல்லிட்டு போனாங்க, என்னை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்க விருப்பப்படாதீங்கன்னு. டேய் ராதாவை இப்படி சொன்னாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் அவங்க சொன்னது கரெக்டு தானே? அவங்க சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, நான் கேட்டது தான் தப்பு. இனிமேல் எதுவும் கேட்கக்கூடாது. டேய் நீ வேற, நீ கேட்டதெல்லாம் சரிதான், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ராதா கொடுத்த பதிலும் தப்பு கிடையாதுதான். இருந்தாலும் நீ ஒரு ஃப்ரெண்டாக தானே கேட்டேன், கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற உரிமையில கேட்கலீங்க. ஒரு ஃப்ரெண்டாக தானே கேட்டேன், ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் அவங்க சொல்லியிருக்கலாம். சரி சரி விடுறோம். ஆனால் நானும் சந்தியா சொல்லி அவங்க அப்பா இப்படி அப்படின்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சந்தியா கிட்ட கூட ராதா எதுவும் சொன்னதில்லைன்னா எனக்கு தெரியுது. ராதாவும் அதான் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு சந்தியா கிட்டே நான் இந்த விஷயத்த சொன்னதுலாம் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்னு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் சொன்னாங்க. டேய் ராதா அப்படிலாம் கிடையாது, எனக்கு ராதா பற்றி நல்லாவே தெரியும். அவங்க எதுவும் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. சரி விடு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நான் என்னடா ஃபீல் பண்ண போகிறேன்? அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. நீ சொன்ன மாதிரி ஃப்ரெண்டாக தான் கேட்க போனேன். அவங்க சொல்ல முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போய் கேட்கக்கூடாதுலாம். டேய் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அது உங்ககிட்ட சொல்ல தான் வந்தேன். வர வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு அதுக்கு கல்யாணம், கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடும். டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? சூப்பர்லாம். ஆமாம் சார் என்ன சொன்னீங்க, கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணுமா? டேய் நீ கூப்பிட்டு தானே வரணுமா என்ன? அதெல்லாம் நீ கூப்பிட வேண்டியதே இல்லை, நான் கண்டிப்பாக வருவேன். நடக்க போது என் நண்பனோட கல்யாணம் தான், அது மட்டுமா? ராதாவா என்னோட சிஸ்டர் போல தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி கல்யாணத்தை நானும் முன்னாடி நடத்தணும், அதெல்லாம் கவலையப்படாத, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு மொதல் ஆளாக ஆஜராயிடுவேன். டேய் நீ இவ்வளோ தூரம் பேசுகிற அளவுக்கு இது ஒன்றும் நிஜ கல்யாணம்லாம் பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்படாத. ஆமாம் இது நிஜ கல்யாணம் இல்லை தான், அப்பப்போ சொல்லுடா. ஏன்னா நடக்கிறதுலாம் பார்க்கும்போது நடக்க போது நிஜ கல்யாணம் மாதிரியே இருக்கு. அப்படி என்ன நடந்தது? இதோ பார்த்துட்டு தான் இருக்கேனே, என் ஆள் சொன்னாங்க மச்சிங், நான் கூட நோட் பண்ணல. ஆமாம் ஃபோன் நம்பரே வாங்க தான் போனேன்னா, நம்பர் வாங்கிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் நீயும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கான், ராதாவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்காங்க. ஏதாவது ஹிண்ட் கொடுத்துட்டியா என்ன? பொண்ணு உன் ஆளை பழக்கத்துக்கு முன்னாடி உன்னை பிறந்துடும் பார்த்துக்கலாம். எதாச்சியா போட்டு வந்ததும் ஒன்றும் சொல்லி வச்சுட்டுலாம் போட்டு வரலாம். நான் வந்ததுமே நோட் பண்ணேன், அவளும் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தானே, நானும் பார்த்தேன். ஆனால் உன் ஆளு அதான் அந்த வாயாடி எப்போ டேய் எப்படா சமாளிக்க போறாங்களா? டேய் அதெல்லாம் சமாளிச்சிடலாம்டா, அவள் வாயதை கொஞ்சம் துடுக்கா பேசும், மற்றபடி நம்ம நல்ல பொண்ணுடா. நல்லாவே தெரியும். ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்டா, நல்ல ஜோடி பொறுத்தவங்க ரெண்டு பேருக்கும். எங்களுக்கு மட்டுமா? இங்கே எங்களை விட டேய் நீ ரொம்ப பேசுகிறேன், திரும்ப சொல்கிறேன், எங்களுக்குள்ள நடக்கிறது ஒரு மேரேஜே கிடையாது. தயவு செஞ்சு சுற்றி இருக்கோங்க யாரும் அவன் மனசும் சரி என் மனசும் சரி கலைச்சி வச்சிடாதீங்க. நானும் சரி ராதாவும் சரி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் தான் எங்களை குழப்பி விட்டுருவீங்க போல இருக்கு. என்ன குழப்பம்னா நாங்கள் குழம்ப மாட்டோம், ஆனாலும் கொஞ்சம் இப்படியெல்லாம் பேசுறது நிறுத்திடு சரியா? சரிடா எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், ஆஃபீஸ்க்கு போகணும் நான். சரி கோபப்படாதுடா, எங்களுக்கு அப்படி தோணுச்சு. சரி நீ வெளில போய வா, எனக்கு கொஞ்சம் வெளில வேலை இருக்கு, நானும் கூடவே வரேன். கிளம்பு போ. என்னடி இங்க நின்னுட்ட? வா உள்ள போவோம், நிறைய வேலை இருக்குல்ல, உள்ள போறதா இருக்கட்டும். அம்மா நீ அவரு என்ன ரொம்ப நேரம் குசுகுசுன்னு பேசிட்டு இருந்தீங்க?
என்னடி பேசுனீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல சந்தியா. வா உள்ள போ. இப்ப என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? நீ என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன். இவர் எப்ப வந்தாரோ அதுல இருந்து என்கிட்ட நீ நிறைய மறைக்கிற தெரியுமா? என்ன சந்தியா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? இப்போ உனக்கு என்ன? அவர் என்ன பேசினாலும் தெரியணும் அதானே? ஒன்றும் இல்லை, கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சோம். அதான் சொல்ல வந்தாரு. மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? என்னடி ஏதோ என்ன ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, என்னைக்கு மேரேஜ்? வர வெள்ளிக்கிழமை. ராதா, என்னடி எல்லாம் அவசர அவசரமா நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்றாங்க? சந்தியா, அன்னைக்கு நானும் அவரும் பேசும்போது எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சா நல்லதுன்னு தான் நானும் அவரும் பேசணும். அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா இன்னொரு கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட கடன் அடையணும். கல்யாணம் பண்ணாதானே அவர் என்கிட்ட காசு தருவாரு. அதான் நானும் சீக்கிரமா நடந்தா போதும்னு சொல்லிட்டேன். ராதா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியணும். நான் ஏதாவது சொல்ல நினைச்சா ஆதி வேற அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் பார்க்க நல்லவர் மாதிரி தான் தெரியுது. ஆனா 2 பேரும் வேற ட்ராக்ல போறீங்களேடி, எனக்கு அதாண்டி கஷ்டமா இருக்கு. சந்தியா, என் வாழ்க்கைக்கு இதுதான் நல்லது. எனக்கு இப்பெல்லாம் எதுவும் ஈடுபாடு இல்லை. விடு, புரியுது. உனக்கு அந்த டாக்டர் விஷயத்துல நீ ரொம்ப மைண்ட் அப்செட் ஆயிட்ட. இங்க பாரு, டாக்டர் ஒருத்தர் தான் இந்த உலகத்துல இருக்காரா என்ன? இங்க பாடி, டாக்டர் கேட்டவரா நல்லவரான்னு எனக்கு தெரியாது. ஆனா என் தோழி ரொம்ப நல்லவா. இப்படிப்பட்டவரை மிஸ் பண்ணிட்டதுனால இருந்துச்சு அவர் தான் வருத்தப்படணும். உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு மனைவியா வர அவருக்கு தான் கொடுத்து வைக்கலாம். சந்தியா, எதுக்கு இனிமே அவரை பத்தி பேசிக்கிட்டேன்? என் வாழ்க்கையில இருந்து அவர் போயிட்டாரு. தயவு செஞ்சு அவரை பத்தி பேசி கூட ஞாபகப்படுத்தாத. சரி வா போ. சும்மா போவாடி. அதை விட, ஆமா எனக்கு இன்னொரு சந்தேகம் டி. உங்க சித்தி எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சு? தெரியலடி, ஏதோ புரோக்கர் வந்து கேட்டாங்க. ஆமா, அதான் அன்னைக்கு நைட்டு சொன்னாங்க, நீ கட்டாயம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுதான் ஆகணும், கல்யாணம் இப்படி அப்படின்னு நிறைய சொல்லி எங்க சித்தி என்ன மிரட்டினாங்க. அதான் அன்னைக்கு நைட்டு உனக்கு போன்ல சொன்னேனே இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் இவர்கிட்ட பேசுனதை வச்சுதான் நானும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். இல்ல ராதா, எனக்கு என்னமோ இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு தோணுது. உன் சித்திக்காரி ரொம்ப நல்லவளா இல்ல பாத்தியா? உன்னை கல்யாணம் பண்ணி வழி அனுப்பி வைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லவளா? எனக்கு ஏதோ டவுட் இருக்கு. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அதான் 2ஆம் தரமா போறேன்ல, ஒரு குழந்தைக்கு அம்மாவா தானே போறேன். இதுவே எங்க சித்திக்கு சந்தோஷம் தானே? நீ சொல்றதெல்லாம் சரிதான் ராதா. நீ 2ஆம் தரமா போற, ஒரு குழந்தைக்கு அம்மாவா போறேன், எல்லாம் சரி. ஆனா ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு மருமகளா போறேன். இதுக்கு உங்க சித்திக்காரி அனுமதி எடுக்க மாட்டாளே. இந்த இடத்துல கூட அவங்க பொண்ணை வச்சு பார்க்கணும்னு நினைப்பா. இதுல வேற என்னமோ இருக்கு. ஆமா, உன் சித்தி வேற எதுவும் விட்டு பேசுவாங்களா? வேற சந்தியா, இன்னைக்கு காலையில சித்தி என்ன கூப்பிட்டாங்க. நான் என்னன்னு கேட்கலான்னு போன போது கல்யாண தேதி உங்ககிட்ட சொல்லிட்டாங்களான்னு சித்தி என்கிட்ட கேட்டாங்க. அப்படியா? ஆமா, என்ன கேட்டாங்க? முழுசா சொல்லு. என்னன்னா, சித்தி என்ன கூப்பிட்டாங்களா, நான் போகும்போது சித்தியும் தேஜாவும் நின்றுட்டு இருந்தாங்களா. அப்ப சித்தி என்ன பார்த்து கல்யாண டேட் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ராதா எங்க காய்வா? ஏ ராதா, இதோ வர. சித்தி சொல்லுங்க சித்தி. ஏய் என்ன அம்மா கூப்பிட்டே உடனே வர மாட்டியோ? ஆடி அசைஞ்சு வர. என்ன ரொம்ப கொழுப்பாயிடுச்சோ? கல்யாணம் பண்ண போக போறேன்னு திமிர்ல இருக்கியோ? தேஜா, எதுக்கு தேஜா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா? அப்படின்னா எனக்கு என்ன திமிரும் இல்லை. சித்தி கூப்பிடும்போது கிச்சன்ல சாப்பாடு கட்டிட்டு இருந்தேன். வேலைக்கு டைம் ஆகுதுல, சீக்கிரம் கிளம்பணும்ல, அதான் சாப்பாடு கட்டிட்டு இருந்தேன். டிஃபன் பாக்ஸை மூடி வச்சுட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சித்தி சாரி சித்தி. சொல்லுங்க சித்தி. சரி சரி, ரொம்ப விளக்கம் கொடுக்க வேணாம். ஆமா, நேற்று வந்து பார்த்துட்டு போனாங்களே, அவங்க ஏதாவது உங்ககிட்ட பேசுனாங்களா? யாரை சித்தி கேட்குறீங்க? ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறேன். அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அந்த அம்மா உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களே, அந்த அம்மா ஏதாவது உங்ககிட்ட பேசுனாங்களா? போனுக்குன்னு உனக்கு பண்ணாங்களா? இல்லை சித்தி, என் நம்பர்லாம் உங்ககிட்ட கிடையாது சித்தி. நம்பர் கிடையாதா? இது கோவில்ல பார்த்தாங்க, பேசுனாங்க, பழகுனாங்களா சொல்றாங்க. உன் நம்பர் இல்லைன்னு சொல்ற, இதை நான் நம்பவா? சித்தி, என்னை பார்த்தாங்க, பேசுனாங்க, அவ்வளோதான் சித்தி. நாங்கள் ரொம்ப கூட பேசிக்கலாம், சும்மா கொஞ்ச நேரம் தான் பேசணும். அதுலேயே அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல, எனக்கு தெரியல. ஆனால் என்கிட்ட அவங்க எதுவும் சொல்லலை சித்தி. என்கிட்ட அவங்க நம்பரும் வாங்கலை. ஓ அப்படியா? இல்லை, கல்யாண தேதி இன்னைக்கு சொல்கிறேன்னாங்க, இது வரைக்கும் சொல்லலையே. அதான் ஒருவேளை உங்ககிட்ட சொன்னாங்களே என்னமான்னு கேட்க. ஓ அதுவா? இன்னைக்குதான் ஐயரை பார்க்க போறாங்களாமா, பார்த்துட்டு சொல்லுவேன்னு சொன்னாங்க சித்தி. கிட்ட அவங்க பேசுறேன்னு சொல்றேன், அப்புறம் இன்னைக்குதான் ஐயரை பார்க்க போறாங்கன்னு சொல்றேன். இது எப்படி உனக்கு தெரியும்? சித்தி, அவங்க எதுவும் என்கிட்ட பேசல, இவர் தான் இந்த விஷயத்த சொன்னாரு. அவரா? அவர் எவரு? சித்தி, அதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார்ல, அவருதான். ஓ அவனா? அம்மா, அவனை எங்க பார்த்த? சித்தி,
அவர் ஒரு பெரிய பிசினஸ்மேன். அவர் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவன் இவன்லாம் சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவரு. என்ன கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரு இவருன்னு மரியாதை கொடுன்னு எனக்கே அட்வைஸ் பண்ணல சித்தி. உள்ளதை சொல்றேன். அவர் பெரிய பிசினஸ்மேன். அவர் வயசுக்கு இல்லைனாலும் அவர் செய்யற தொழிலுக்காவது நம்ம மரியாதை கொடுக்கணும்ல, அதுதான் சொன்னேன். தப்புன்னா மன்னிச்சிடுங்க. சரி சரி, சும்மா அதை தான் பேசிட்டு இருக்காத. ஆமா, அவரை நீ எப்ப பார்த்த? அவர்கிட்ட ஒரு நம்பர் இருக்கோ? இல்ல சித்தி, அவர்கிட்ட என் நம்பர்லாம் கிடையாது. நேற்று ஷாப் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவரை எதாச்சியா பார்த்தேன். அவர் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டாரு. ஓ அடடா, நேற்று காலையில தான் பொண்ணு பார்த்தா வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள நைட்டு உன்னை வந்து ட்ராப் பண்றாரு. என்ன முன்னாடியே பேசி பழகிட்டியோ? தேஜா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேச. அவர் எனக்கு முன்னாடியே தெரியும். எங்க ஷாப் ஓனரோட ஃப்ரெண்டு, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஓ, அப்ப குடும்பம் மொத்தமும் எனக்கு தெரியும், அப்படிதானே? சித்தி, எனக்கு இவரை மட்டும்தான் தெரியும். அவங்க அம்மா தங்கச்சியெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க எதாச்சும் கோவில்ல பார்த்தேன். என்னமோ பண்ணிட்டு இருக்க, அதனால வீடு தேடி தைரியமா வந்து இந்த பொண்ணு கேக்குறாங்க. ஏதோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா போனா போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நேத்து அந்த மாப்பிள்ளை சாரு நிறைய கண்டிஷன் போட்டாரு. இந்த கண்டிஷன்ஸ்க்கு நீ ஒத்துக்கிட்ட? இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் அப்பா, நீங்க, தேஜா சேர்ந்துதான் சித்தி. என்ன நாங்களா? நீ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓ, நான் சொன்னதால இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லாம சொல்றியோ? சித்தி, நீங்க மிரட்டுறீங்கன்றதுக்காக நான் ஒத்துக்கல. உங்களோட மிரட்டல் எல்லாத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு சம்மந்தம் சொன்னது ஏன் தனிப்பட்ட விருப்பத்தோட தான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அப்பாவை பெரிய கடனில் விட்டுட்டேன். நான் எப்படி சித்தி இந்த வீட்டை விட்டு போக முடியும்? அது சரி, அப்படியே அப்பா மேல அக்கறை தான். இப்ப அப்படியே விட்டுட்டு போக தானே போறேன். என்ன 20 லட்சத்தை உன் புருஷன் வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்துட்டு போறேன்? ஆமா சித்தி, வாங்கி கொடுத்துட்டு தான் போறேன். இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு புரியல, மறுபடியும் சொல்ல. அதானே, எனக்கு புரியல, மறுபடியும் சொல்ல. நீங்க கேட்டீங்கல்ல எப்படி இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னு. சித்தி, நான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துட்டது காரணம் அவர் எனக்கு 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு, அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக. என்னது 20 லட்சமா? 20 lakhs? ஏய், நீ உண்மையா சொல்றியா இல்ல சும்மா இங்க ஏமாத்திட்டு இருக்கியா? அவங்க உங்களுக்கு 20 lakhs தரேன்னு சொல்லிட்டாங்களா? நான் ஏன் தேஜா போய் சொல்ல போறேன்? உண்மையை தான் சொல்றேன். அவர் அப்பாவோட கடனை அடைக்க எனக்கு 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிட்டேன். ஏய், நீ சொன்ன மாதிரி அவர் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாரா? கண்டிப்பா கொடுத்துருவா சித்தி. கல்யாணம் முடிஞ்சதும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் கொடுத்ததும் நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க எப்படியாவது கடனை அடைச்சிருங்க சித்தி. கடன் தானே, அடைச்சிடலாமே. அப்பாவோட கடனை நல்லபடியா அடைச்சிடலாம். இனி உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. வேற எந்த கடனும் இல்லைல்ல. இந்த 20 லட்சம் மட்டும் தானே. இதை அடைச்சிட்டா இனி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்பாவோட சந்தோஷமா இருங்க சித்தி. சித்தி, உங்ககிட்ட நான் ஒரு உதவி கேட்கட்டுமா? 20 லட்சம் தரப்போற உதவி தானே? என்ன வேணாலும் கேளு, என்னால முடிஞ்சது கண்டிப்பா பண்றேன். அதானே, 20 lakhs தரும்போது உனக்கு சின்ன ஹெல்ப் பண்ண மாட்டோமா? என்ன ஹெல்ப் வேணும்? அது ஒண்ணும் இல்ல சித்தி, அவரோட கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் திரும்பி வந்துட்டா, நான் திரும்பி வந்துடணும். அது உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, அந்த அம்மா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தது. அதுக்கு என்ன? அப்படி எப்ப நான் திரும்பி வந்தாலும் என்ன இந்த வீட்டுல ஏத்துப்பீங்களா சித்தி? அதுக்கு என்ன, நீ எப்ப வேணாலும் திரும்பி வா, நான் ஏத்துக்கிறேன். ஆனா 20 லட்சத்தை மட்டும் முன்னாடியே கொடுத்துருங்கண்ணா. கண்டிப்பா சித்தி, அவர் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கண்டிப்பா கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாரு. அவர் நிறைவேற்றும் போது நானும் கொடுத்த வாக்க நிறைவேற்றணும்ல. திரும்பி வரும்போது தயவு செஞ்சு நீ ஏத்துக்கங்க சித்தி. அதுக்கு என்னம்மா, தாராளமா உன்னை ஏத்துக்கிறேன். 20 லட்சம் அது நீ கொடுக்கும்போது உன்னை நான் ஏத்துக்காம இருப்பேனா? ஏத்துக்கிறேன். தேங்க்ஸ் சித்தி. நான் கிளம்புறேன், நாளைக்கு டைம் ஆகுது. தேஜா, லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், எடுத்துக்கோங்க. நான் கிளம்புறேன்னு சித்தி, போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போமா. இங்க பாரு, பஸ்ல எல்லாம் போகாத,
ஆட்டோல போ, இல்லைன்னா உன் ஃப்ரெண்ட் அந்த சந்தியா வரால அவ கூட ஸ்கூட்டிலே போ. இந்த பஸ்ல எல்லாம் இடிக்கிற முடிக்கலாம் போகாத. உடம்பு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. கல்யாணம் வரைக்கும் நீ நல்லா இருக்கணும்ல, பாத்துக்க. அப்பதான் கைக்கு 20 லட்சம் வரும். பாத்து 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 போயிட்டு வா. ஆமாமா, நீ வேணா ராபிடோல போய் நான் ராபிடோ புக் பண்ணி தரட்டுமா? இல்ல தேஜா, சந்தியா வருவா. சந்தியா கூட நான் வண்டியில போய்க்கிறேன். சித்தி கிளம்புறேன். பாய் தேஜா. போ போ போயிட்டு வா. அம்மா என்னமா நடக்குதுங்க? எனக்கு தலையே சுத்துதுமா. எனக்கு சுத்தவே ஆரம்பிச்சிருச்சு. 20 lakhs இது கடனா கொடுக்கணும்னு நினைச்சு நிறைய நாள் நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். ஆனா இப்போ கையில 20 lakhs முழுசா பார்க்க போறோமா? ஆமா தேஜா, நான் கூட இவ எப்படி இந்த கண்டிஷன்ஸ் ஒத்துட்டான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதானே தெரியுது அப்பனுக்காக இவ உயிரே கொடுப்பா போல இருக்கே. உயிரை விட பெருசு வாழ்க்கை, அதையே கொடுத்திருக்காளே. அம்மா இப்ப இந்த கேஷ் என்னமா பண்ண போற? அப்படியே கொடுத்து கடன் அடைச்சிருவியா? கடன் அடைக்காம எனக்கு தலையிட்டா என்ன? 20 லட்சத்தை வாங்கி ரொக்கமா கொடுத்து கடன் அடைக்கிறதுக்கு அந்த ஆள் கடனை அந்த ஆளே அடைக்கட்டும். இந்த 20 லட்சம் என் கைக்கு வந்ததும் அப்படி இல்லைன்னா அம்பத்தூர்லனா நல்லதா இடம் வாங்கி போடணும். ஒன்னும் பேர்லனா இல்லைன்னா சிந்து பேர்லனா வாங்கி போடணும். போட்டு வச்சா கொள்ள லாபம் கிடைக்கும் தெரியுமா? அம்மா நீ கடன் அடைக்காம இப்படி ஏதாவது பண்ண அவ ஏதாவது கேட்டா என்ன பண்ணுவ? அவ இந்த வீட்டுல இருக்கும் போதே நான் மதிக்க மாட்டேன். இந்த வீட்டை விட்டுட்டு போயிட்ட பிறகு அவ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. 20 லட்சம் என் கைக்கு வரட்டும். நல்லதா ஒரு இடத்த வாங்கி போட்டு ஜம்முன்னு உட்கார வேண்டியதுதான். கடன் அடைக்கணுமா? எப்படி அடைப்பேன் பாரு. 20 லட்சம் ரூபாய் என் கைக்கு வரப்போகுது. வரட்டும் பாத்துக்கிறேன். சூப்பர்மா, நீ சொன்ன பிளான் கரெக்ட் தான். சரிம்மா, எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ரொம்ப கோவமா வந்தேன், இப்பதான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா நான் காலேஜ் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. கிளம்பு. எனக்கும் சந்தோஷத்துல அளவே இல்லை. 20 லட்சம் ரூபாய் போதா போயிட்டு அந்த 3 லட்சம் மொத்தம் 23 லட்சம் இவளோட பிஎஃப் காசு. அப்படி இப்படின்னு 25 லட்சம் ரூபாய் நம்ம கைக்கு வரப்போகுது. இந்த மாசம் நமக்கு ரொம்ப ராசியான மாசம் நினைக்கிறேன். யார் முகத்துல முடிச்சனே தெரியல. அம்மா இது ராசி கட்டவன் சொன்னோம், ஆனா உண்மையில இது ராசி கட்டவனா கிடையாதுமா. ரொம்ப ராசியானது தெரியுதாமா? டாடி சொன்ன இவ ராசி கட்டவனே, இவ எவ்வளவு ராசின்னு எனக்கு தெரியாதா என்ன? அவ ராசி கட்டவனே நான் தாண்டி மாத்தி அமைச்சு வச்சிருக்கேன். இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதே இவ தயவால தானே. ஆனா இவ தயவால தான் வாழ காமிச்சுக்கிட்டோம். இவளுக்கு கொம்பு முளைச்சிரும். இவளோட ராசிதான் நம்மளை இவ்வளவு நாள் தூக்கி வச்சிருந்திருக்கோம். இனிமேலும் எப்படி தூக்கி வைக்க போது பாத்துக்க. சரி சரி, இதெல்லாம் இங்க பேச வேணாம், நீ கிளம்பு. சரிம்மா கிளம்புறேன். இதாண்டி நடந்தது. நான் சித்திக்கிட்ட இதான் பேசணும். அப்படி லூசு. ஆமா இந்த 20 லட்சம் ரூபாய் விஷயத்த உன் சித்திக்காரிட்ட சொல்லணும்னு ஏதாவது இருக்கா என்ன? ஏன் இதை கொண்டு போய் அவகிட்ட சொன்ன? ஏன் சொன்னியா? கண்டிப்பா சொல்லி ஆகணும் நானு. எதுக்கடி திட்டுற? ஏய் நல்லவளா இருக்கும், ஆனா அவனுக்கு உன்ன மாதிரி இருக்க கூடாது. ஏழுமா இந்த 20 லட்சம் ரூபாய் விஷயத்த அந்த பிசாசன் கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஆமா நீ நினைச்சிட்டு இருக்கியா 20 லட்சத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா அவங்க முதல்ல கடன் அடைச்சிட்டு மறு வேலை பாப்பாங்கன்னு? ஏறுமா ஏண்டி சித்தியும் இந்த கடனை அடைக்கணும்னு நினைப்பாங்க. கடன்காரங்க வீட்டுல வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. நல்லா நினைச்சாங்க. ஏற்கனவே உங்ககிட்ட என்ன சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க? பொண்ணுங்களை கூட்டிட்டு உங்க அப்பா விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ ரொக்கமா கொண்டு போய் 20 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா யோசிச்சு பாரு. உங்க அப்பா கூட உங்க சித்தி இருக்க மாட்டாங்க, உங்க சித்தி பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க. 20 லட்சத்தை சுருட்டிக்கிட்டு குடும்பமா எஸ்கேப் ஆயிடுங்க. என்னடி சொல்ற? எங்க சித்தி அப்படி பண்ணுவாங்களா? நல்ல பொண்ணுடி நீனு, அப்படி பண்ணுவாங்களாமா? ஐயோ ராதா ஏண்டி இப்படி இருக்க? இன்னசென்டா இருக்கும், அநியாயத்துக்கு இப்படியா? சரி விடு, இப்ப நீ விஷயத்த மட்டும் தானே சொல்லியிருக்கேன், பணத்தை கையில கொடுக்கல. பணம் இன்னும் என் கைக்கு வரல. நல்ல வேலை உன் கைக்கு வரல. வந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு உங்க சித்தி காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நீங்க சித்தி நீங்க போட்டீங்களா பிளான், அதுக்கு நானே உங்களுக்கு வழி பார்த்துட்டு தரேன்னு அனுப்பி வச்சுட்டு வருவ போல இருக்கு. ஏறுமா மாடு ஒண்ணு. சரி விடு, பணம் அவன் கைக்கு போகல. இங்க பாரு, பணம் வந்ததும் நான் சொல்றத செய். தயவு செஞ்சு உன் சித்தி கையில கொண்டு மட்டும் கொடுத்துறாத. அந்த பணத்தை கையில வச்சுட்டு நான் என்னடி பண்றது? கடனை அடைக்கணும்ல. நீங்க ஒண்ணு பண்ண வேணாம் மேடம், அந்த பணத்தை கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டா அந்த கடன்கார கையில கொடுத்துறேன். எனக்கு அவர் வீடெல்லாம் தெரியாதே. அப்போ ஒண்ணு பண்ணு, ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் உங்க அப்பா கையில கொடுத்துறேன். அப்பா கையிலையா? நீ சந்தியா எல்லாமே தெரிஞ்சு நீ எப்படி பேசுற? நான் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா அப்பா வாங்கிக்க மாட்டாரு. அவர் அந்த பணத்தை கொடுத்து விட மாட்டாரு. அதனால சித்திக்கிட்ட விஷயத்த சொன்னேன். நல்ல அப்பாடி உங்க அப்பா, அவரெல்லாம் உனக்கு அப்பா தானே? எனக்கு அடிக்கடி சந்தேகம் வந்துட்டு இருக்கேன். இதே சந்தேகம் தான் அவருக்கும் வந்துச்சு. இப்ப அதையும் தான் கேட்டாரு. இந்த சந்தேகம் அவருக்கு எப்படி வந்தது? ஆமா உனக்கு உங்க அப்பாவுக்கு உள்ள பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும்? என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்ன? சேச்சு இல்ல, நேற்று என்ன விடுறதுக்கு வந்தாருல்ல, அப்ப போனவர் திரும்பி வந்திருக்காரு ஏதோ வாங்கணும்னு.
அப்பா அப்பா என்ன திட்டினதா அவர் கேட்டுட்டாரு. அதான் இப்ப கேட்டாரு, உனக்கும் உங்க அப்பாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு கேட்டாரா? பரவாயில்லையே, ஆதி சொன்ன மாதிரி கொஞ்சம் கேரிங்கான பர்சனா தான் இருக்காரு. ஆமா, அவர் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? உங்களுக்கு இது தேவையில்லாத விஷயம், என்னை பத்தி எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏ ராதா, இப்படியே அப்படி சொன்ன? ஆமா, என்னை பத்தி எதுக்கு அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்? நான் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கலையே. அப்படி இருக்கும்போது என்னை பத்தி அவர் தெரிஞ்சுக்க கூடாதுல்ல? என் அப்பா என்ன திட்டினா என்ன, என்ன அடிச்சா என்ன, அவருக்கு என்ன, எதையும் அவர் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏ ராதா, ஏன் இப்படி பேசுறேன்? அவர் உன்னை கட்டிக்க போறவரு, அந்த அக்கறையில கேட்கலாம். இது ஒன்றும் நிஜ கல்யாணம் இல்லைல்ல ராதா. இந்தியா, எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு. ஆல்ரெடி நம்ம பேசி அப்புறம் அவர்கிட்ட பேசி இப்படியே டைம் போயிடுச்சு. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். இந்த ஒரு மாசம் தானே வேலை பார்க்க முடியும். எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போகணும்ல. நான் போய் பார்க்குறேன். முன்னாடி சொல்றேன்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ராதா, நீ என்ன இப்படி சொல்லிட்டேன்றா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது, இவர் ரொம்ப கேரிங்கா தான் இருக்காரு. நேற்று நைட்டு ஒரு விஷயம் பார்த்துருக்காரு, அதை உடனே வந்து ராதா கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா இவ தான் லூஸ், சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான். மேபி இதை சொல்லியிருந்தா அவளுக்கு இவளோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கோம்ல. இவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் நல்லா கேரிங்கா பாத்துக்கலாம்ல. அது சரி, இவள் அது சொல்றாளாவது. இது வரைக்கும் என்கிட்டயே சொல்லல, அவர்கிட்ட மட்டும் என்ன சொல்லிடுவாளா? ஆனா ஆதி சொன்ன மாதிரி மிஸ்டர் கிருஷ் ஒருவேளை நல்லவரா தான் இருப்பாரோ. இருந்தா நல்லதுதான். இதுக்கு மேலே நான் அமைதியாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ராதாவை பார்த்து பேசி ஆகணும். அவளை வீட்டில் போய் பார்த்துட வேண்டியதான். அம்மா என்ன சொன்னாலும் சரி, நான் ராதாவை பார்த்து பேசி ஆகணும். ராதாவை பார்த்து பேசி என் மனசு இருக்க காதல் அவகிட்ட சொல்லி அவள் கையை பிடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட நிறுத்தணும். அம்மா, நான் இவ்வளோ கட்டிக்க போறேன்னு நான் கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். இதுக்கு மேலே நான் எதையும் தள்ளி போடுற மாதிரி இல்லை. எப்போ அவள் வீட்டுக்கு வேலைக்கு வராமல் இருந்தாலும் அப்போவே தெரிஞ்சிச்சு அவள் என்னை தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருக்கான்னு. ஏ ராதா, என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கடி. சரி, உங்கள் இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. நான் உனக்கு குறை சொல்ல மாட்டேன். நான் தான் தப்பு. உங்ககிட்ட எடுத்து பேசியிருக்கணும், சொல்லியிருக்கணும், புரிய வச்சிருக்கணும். ஆனால் இது எதுவுமே நான் பண்ணலல்ல. இப்போ வரேன்டி, உன்னை வந்து பார்க்குறேன். என் மனசில் இருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட சொல்ல வேண்டி. இதுக்கு மேலே என் காதலை சொல்லாமல் தள்ளி போட போகிறதில்ல. நான் உன்னை தாண்டி விரும்புகிறேன், உன்னை மட்டும் தாண்டி விரும்புவேன். ஹாய்ப்பா, என்னப்பா ராதே மலர் சீரிஸ் பார்த்தீங்களா? கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் இனிமேல் தான் வரும், பாருங்கள். ஓகே, ராதே மலர் சீரிஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஹை பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், பாய்.